திரு பிரின், கட்டமைப்பு மாற்றங்கிறது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை. நிறைய பேருக்கு அது வலியை ஏற்படுத்தும், அதிருப்தியை ஏற்படுத்தும், நெருக்கடியை கொடுக்கும். இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு மாற்றத்தை அவ்வளவு எளிதாக ஒரு பாரம்பரியமான ஒரு திமுக செஞ்சிட முடியுமா? 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யாருக்குமே மாவட்ட செயலாளருக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு எளிதாக அவங்கள கடந்துட முடியுமா? உண்மைதான் அது. ஏன்னா இப்போ 70 வயசுக்கு மேலே ஒரு 13 பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் 13 பேருக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? அவங்களெல்லாம் துணை பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் ஏதோ ஒரு போஸ்ட்டை கொடுத்தாலும் மாவட்ட செயலாளர் இருக்க முடியாது. மாநில பொறுப்பு, மாநிலத்தில் ஏதோ ஒரு அது டம்மியாக இருக்கும். பெரும்பாலும் பொறுப்பு மாவட்ட செயலாளர் தான் பவர்ஃபுல் பொறுப்பு. ஸோ அதுலேருந்து நீங்கள் தூக்கி அவங்கள ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாலும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்குன்ட்டு நீங்கள் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தாது இருக்க முடியாது. அதாவது திமுக வந்து தோல்வியே காணாத கட்சி கிடையாது. திமுக வந்து தோல்வியை கண்ட கட்சி தான். பல தடவை தோல்வியை பார்த்துருக்கு. 77 எம்ஜிஆர் கிட்ட தோற்றுது, அதுக்கப்புறம் வரிசையாக 91 ஜெயலலிதா கிட்ட தோற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் வந்து இடையில் வந்து கட்சியை வந்து காப்பாற்றின ஒரு பெருமை வந்து கருணாநிதி அவர்களுக்கு உண்டு. ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை எப்படி கொடுத்தாருன்னா, அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு வெற்றியை காமிப்பார் அவர். இப்போ சப்போஸ் வந்து 77 வரை 80 வந்து பார்லிமெண்ட் வெற்றியை காமிச்சார். அதுக்கப்புறம் ஒரு கேப்பில் 86 முனிசிபாலிட்டிஸ்லாம் கைப்பற்றி ஒரு வெற்றியை நம்பிக்கை கொடுத்தாரு. அப்புறம் 89 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்புறம் 91 தோத்தாரு, 96 ஆட்சியை பிடிச்சார். ஏதோ ஒரு வகையில் வெற்றி தோல்வி அப்படின்னு வந்திருந்தது. ஏதோ நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இப்போது ஸ்டாலினை பொறுத்த மட்டும் என்னென்னா 3 தடவை வெற்றியை காமிச்சிட்டாரு. இப்போ தோல்வியை இப்போ தான் முதல் தடவையாக டேஸ்ட் பண்ணியிருக்காரு ஆஸ் அ தலைவர். இந்த வெற்றியை காமிச்சது மூலமாக தன்னை தலைவர்னு வந்து ஒரு நிலை நிறுத்திட்டார். ஆனால் இந்த நிலை நிறுத்திக்கிறது கண்டினியூ ஆகணும்னா ஒரு தோல்விக்கு அப்புறம் இன்னொரு வெற்றியை காமிச்சாகணும். எப்படி ஜெயலலிதா ஒரு தோல்விக்கு அப்புறம் வெற்றியை காமிக்கிறாங்களோ, கலைஞர் எப்படி வெற்றிக்கு அப்புறம் தோல்விக்கு அப்புறம் வெற்றி அப்படி காமிச்சாரோ, அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு என்னென்னா இந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றியை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் தலைவர்ன்ற பேரை தக்க வச்சுக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த நெருக்கடி அவருக்கு இருக்கிறதுனால திமுகவை பொறுத்த மட்டும் என்னென்னா, இந்த தோல்விக்கு முன்னாடியே பல திமுக ஆட்கள் நீங்கள் பேசினீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக சொல்லுவாங்க. என்ன சார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த முதல்ல 10 பேர் அவங்க தான் இருக்கானுங்க, எப்போ பார்த்தாலும் அதே 10 பேர் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கானுங்க, இதே தான் சார் திமுகவில் இவங்களை விட்டு ஆளே கிடையாது சார், அவருக்கு பேரன் அவருக்கு பையன் இப்படி தான் சார் போயிட்டுருக்கோம், உழைச்சவனுங்களாம் என்ன சார் மதிப்பு இருக்குது. இதை நீங்கள் சாதாரணமாக கேட்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இருந்தாலும் அண்ணா ஆரம்பித்த கட்சி, அது கலைஞரை காப்பாற்றின கட்சின்னு ஏதோ அந்த கட்சியோட அந்த 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 பாசத்தில் அதில் இருந்தாங்களே தவிர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுவும் கடந்த 5 வருஷத்தில் ஆட்சியில் இருந்தபோது கீழே வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கடுமையான ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை. ஒரு கேள்வி சார், அதில் நீங்கள் தான் இப்போ குறிப்பிட்டீங்க 3 வெற்றியை திரு ஸ்டாலின் கொடுத்தாருன்னு. நீங்கள் 2019, 21, 24 3ஐயும் தானே சொல்கிறீங்க. 3 வெற்றியை திரு ஸ்டாலின் கொடுப்பதற்கு இந்த சீனியர்கள் தானே உதவியாக நின்னாங்க. சீனியர்கள் ஒரு சார் கட்சியில் ஒரு கட்டுப்பாடோட ஒரு கட்சி இருக்குது சார். சீனியர்கள் அங்கே இருந்தாங்க, அவங்களால வெற்றி இல்லை. சரி, அப்படியே ஒரு லாஜிக்கா தான் முக்கியம். அதுல கட்சியில் இருக்கிற கட்டுப்பாடு, அந்த தொண்டர்கள் தான் முக்கியம். மக்களும் வந்து 26ல ஒரு பெரிய சூறாவளி வந்த பிறகும் திரு கே நேரு ஜெயிச்சிருக்கார், திரு ஏவா வேலு ஜெயிச்சிருக்கார், திரு அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கார், திரு ரகுபதி ஜெயிச்சிருக்கார்ல. அவங்க வயோதிகம் சீனியர் 70 வயதை கடந்தவர்கள் அவங்க பின்னடைவை சந்திக்கலையே, ஜெயிச்சுட்டாங்களே. இதெல்லாம் ஒரு எக்ஸப்ஷன் சார். இது அப்படி பார்த்தா முத்துசாமி தோத்துட்டாரு, அப்புறம் இன்னொருத்தர் நிறைய பேர் தோத்துருக்கிறதெல்லாம் நம்ம ஒரு பெரிய பட்டியல் வரிசையாக நம்ம படிக்கலாம். KKSR தோத்துருக்காருன்னு வரிசையாக KKSR ஜெயிச்சிருக்கார், இன்னும் சில பேர் துரைமுருகன் தோத்துருக்காரு. இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு, தோத்தவங்க பட்டியல் இருக்கு. நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து திமுகவை பொறுத்த மட்டும் திமுக தொண்டர்களுக்கோ அந்த நிர்வாகிகளுக்கோ ஒரு வருத்தம் வந்து இருந்தது. தங்களுக்கு இந்த கட்சி எதுவும் செய்யலை, 5 வருஷமாக எதுவும் செய்யலைன்ற ஒரு வருத்தம் இருந்தது. அது வந்து ரொம்ப ஆழமாக டீப்பாக இருந்தது. இருந்தாலும் கட்சிக்காக வேலை செய்கிறது உறுதியாக இருந்தாங்க. கட்சியில் ஒரு மாற்றம் தேவைன்னு உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த வெற்றி மட்டும், இந்த தோல்வி மட்டும் இல்லை, வெற்றி இருந்து வச்சுக்கோங்களேன், வெற்றி அடைஞ்சிருந்தாங்க வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்குன்னா இந்த மாற்றமே வந்திருக்காது, இந்த மாற்றங்களே வந்திருக்காது சார். ஆனால் திமுக இருக்கிற நிர்வாகிகள், பல நிர்வாகிகள் கட்சியில் ஒரு பெரிய மாற்றம் தேவை அப்படின்னு நினச்சாங்க. அது தோல்வி வந்து அதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. இந்த மாற்றம் கண்டிப்பாக தேவை, அவங்க எதிர்பார்க்குற மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைன்றத பாயிண்ட். என்னன்னா ஏன் வந்து இந்த மாற்றம் தேவை, இவங்க மேலே அதிருப்தி கட்சிக்காரங்களுக்கே இருக்குது. கட்சிக்காரங்களுக்கே நிறைய அதிருப்தி இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சியில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை, அவங்களுக்கு பல வேலைகள் நடக்கலைன்னு பல விஷயங்கள் இருக்குது. கட்சிக்காக பாடுபட்டு எங்களுக்கு எந்த வேலையும் நடக்கலை சார். ஒரு கிளைக்கழக செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ணது கூட நடக்கலை, ஒரு MLA ரெக்கமெண்ட் பண்ணது கூட நடக்கலை. நீ ஏன் என் வீட்டுக்கு வரேன்னு கேட்குறாரு ஒரு அமைச்சர், அப்படிலாம் சொல்லிலாம் அவமானப்பட்டிருக்காங்க நிறைய பேர். இங்கெல்லாம் வந்து கேட்காதையா, நீ கட்சிக்கு உழைச்சா உங்களுக்கு கொடுத்துடணுவா அப்படின்னு கேட்ட அமைச்சர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து காதால் கேட்டு அனுபவப்பட்டவங்க கேட்டு சொல்கிறேன், திமுக தலைவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது பாயிண்ட் என்னென்னா, நாளைக்கு இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் என்ன நடந்தது, திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக அதிமுக, அதிமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக திமுக அப்படின்னு தானே இருந்தது.
ஆனால் கடந்த எலெக்ஷன் என்னாச்சு, விஜய் வந்தார். அப்போ திமுகவுக்கு ஆல்டர்னேட் அதிமுகன்ற பொசிஷன் மாறிடுதுல்ல. இப்போ நாளைக்கு தாவேகாவுக்கு ஆல்டர்னேட் திமுகன்ற இடத்துல திமுக பொசிஷன் மாறுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை காப்பாற்றணும்ல. அப்போ காப்பாற்றணும்னா நீங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அது காப்பாற்றுறது எப்படி இருக்குன்னா, ஒன்று நீங்கள் ஒரு கட்சி கட்டமைப்பை வைப்ரண்ட்டாக வச்சுக்கணும், அது ஒரு போராட்டம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும், அப்படியே ஒரு கொந்தளிப்பு நிலையிலேயே வச்சுருக்கணும் கட்சியை. இல்லை விஜய் வந்து மோசமாக செயல்படணும், அது மோசமாக செயல்படும் போது அதை பயன்படுத்திக்கிற நிலையில் திமுக இருக்கணும். திமுகவுக்கு பதிலாக அந்த இடத்துல வேற ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வராங்க வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் வந்து திமுக வேண்டாம்ப்பா, நம்ம விஜய்க்கு அதிமுகவுக்கு பதிலாக விஜய் ட்ரை பண்ணி பார்த்தோம், இப்போ திமுகவுக்கு பதிலாக இன்னொருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்டர்னேட் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல போகாதபடி பார்த்துக்கிறதுக்கு கட்சியை வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. பதவி கிடைக்காதவங்களுக்கு பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எந்த விதமான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாத கடுமையாக கட்சிக்கு உழைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக திமுக தலைவருக்கு இருக்குது. அதை அவர் பார்த்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவருடைய தாத்தா கட்சிக்காரர், அவர் பேரன் கட்சிக்காரர், பையன் கட்சிக்காரர்னு கொடுத்து அவங்கவுங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வெளில போகிறதெல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலாக பாயிண்ட் என்னன்னா, திமுக அந்த ரிஸ்க கட்சி எடுக்க முடியுமா? இப்ப கூட பேச்சு என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பதிலாக ஜோயல், சேகர்பாபுக்கு பதிலாக கார்த்திக் மோகன், கே நேருக்கு பதிலாக அன்பில் மகேஷன், ஏற்கனவே பிரபலமான முகங்களை இளைஞர்களாக இருப்பவர்களை ஒரு 50 வயதை தொட்டவர்கள் அப்படிதானே கட்சி முயற்சித்து பார்க்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து கட்சியை ஒருத்தர் முன்னே கிளைக்கழக செயலாளருக்கு 40 வயசு நிர்ணயிச்சிருக்காங்கல்ல. அப்ப எத்தனை கிளைக்கழக செயலாளர் போக வேண்டியிருக்கும்? அப்ப புதுசா அங்க வருவாங்கல்ல, அது கட்சிக்கு உழைச்சவங்க தானே வரணும். ஒன்றிய செயலாளர் 50 வயசுன்னு போட்டிருக்காங்க. அந்த 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒன்றிய செயலாளர் பல பேர் போக வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ புதுசாக வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ மாவட்ட செயலாளர் ஏற்கனவே சொன்னேன் 13 பேர் போகிறாங்கன்ட்டு. அப்போது ஒன்றியத்திலையும் கிளைக்கழகத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சேஞ்சஸை யாருக்கு கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். மறுபடியும் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொந்தக்காரங்க, பையன், பேரன் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்காம உண்மையிலேயே கட்சிக்கு பாடுபட்டு கொடுத்தீங்கன்னா அந்த கட்சியை கொஞ்சம் வைப்ரண்ட்டாக உழைக்கிறதுக்கான ஆட்கள் வருவாங்க. முக்கியமான நோக்கம் என்னென்னா, நாளைக்கு தாவேகா செய்கிற தவறுகள்னால அந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆச்சுன்னா அதோட பெனிஃபிட் வந்து மக்கள் வந்து திமுக தான் அதுக்கு ஆல்டர்னேட் நினைக்கிற அளவுக்கு கட்சியை நீங்கள் வச்சிருக்கணும். இல்லைங்க அது திமுக அதிமுக ஒதுக்கிட்டோம், திமுகவை நம்ம ஒதுக்கிட்டு நாளைக்கு அண்ணாமலை வராரு, இன்னொருத்தர் வராரு, XRY வராருன்னு அவங்கள நோக்கி மக்கள் போகிற, தனுஷ் வராரு, யாரோ ஒருத்தர் வராருன்னு அவங்கள நோக்கி மக்கள் போகாமல் நம்ம தான் ஆல்டர்னேட் அப்படின்ற லெவலில் திமுக தன்னை வந்து தக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக பாடுபட வேண்டிய அவசியம் இருக்குது. கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு உதயநிதி தன்னை வந்து வைப்ரண்டாக தயார் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே.